முத்தமிழ் அறிஞர் தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய சகாப்தம். இன்றும் தமிழ்நாட்டிற்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டை செப்பனிட்ட வல்லுனர். அவருடைய திட்டங்கள் ஒன்றொன்றும் இன்று பேசப்படுகின்றன. பெருந்தலைவர் காமராஜருடைய பணிகள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் வரலாற்றில் மறைக்க முடியாதோ மறக்க முடியாதோ அப்படி முத்தமிழறிஞர் கலைஞருடைய அர்ப்பணிப்பும் பணியும் அவருடைய ஓய்வில்லாத உழைப்பும் தமிழ்நாட்டு மக்கள் மண்ணில் வாழ்கின்ற வரை, மக்கள் மண்ணில் இருக்கின்ற வரை முத்தமிழறிஞர் கலைஞருடைய தியாகமும் யாரும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு இன்று 103வது பிறந்த நாள். எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது. ட்விட்டர் மூலமாக, எக்ஸ் தளத்தின் மூலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அதனுடைய தலைவராகிய நான் இன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மலரஞ்சலி, புகழஞ்சலி செலுத்துகிறோம். அது எங்க அகில இந்திய தலைமை அதை பத்தி முடிவு செய்யும். நேற்று கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்காரு, இன்னும் திமுக இந்தியா கூட்டணியில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு நேற்றுக்கு விமான நிலையத்தில். அப்படித்தான் செய்திகள் படித்தேன். ஓகே, அது எங்க அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும் சொல்லியிருக்கேன். தெரியல, அது முடிவெடுக்க வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்காரு, அவர் முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்கிறாங்க. நேற்று வைகோ அவர்கள் நாங்கள் இன்னும் காங்கிரஸ் மாதிரி ஒரு கருத்து கூட தெரிவிக்காம அப்படின்னு சொல்லி அது அவருடைய கருத்துக்கு நான் அப்படி பதில் சொல்ல முடியும். கட்சி நன்றி கூட தெரிவிக்காம போனாங்க. அந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவரு. காங்கிரஸ் கட்சி இல்லைங்க, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் சந்திச்சீங்க சார், அதெல்லாம் எங்கேயும் வெளிப்படுத்தலையே. இல்ல, நான் சந்திச்சு பத்திரிகைலாம் வந்துச்சு, வெளிப்படுத்தாம இல்லையே. கலைஞர் டிவியில வந்துச்சு, முரசொலியில் வந்துச்சு. நான் சந்திச்சு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன். அவருடைய பணிகள், அவருடைய கட்சிக்காரர்கள் என்னுடைய தொகுதியில் உழைத்தது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு வந்தேன். இல்லை, அப்போ பெருசாக ஒன்றும் தெரியாது. அதை பற்றி அப்போ ஒரு டிஸ்கஷன் என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய மகள் திருமணத்திற்கு பத்திரிகை கொடுக்க பார்த்தேன். ஏங்க, உறவு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ கூட எல்லா பத்திரிகையாளரும் என்ன, நீங்க கலைஞருடைய நினைவு போறீங்களாமா, என்ன இது? எப்ப இந்த நாட்டில் தர்மம் இருக்கா, நியாயம் இருக்கா? எங்க போச்சு நம்ம தமிழருடைய கலை, பண்பாடு, இலக்கியம், இலக்கணம்லாம்? இது எப்படி ஒரு கேள்வி? முத்தமிழறிஞருடைய கலைஞருடைய 103வது பிறந்தநாள் விழாவுக்கு நான் மலரஞ்சலி செலுத்துறேன், புகழஞ்சலி செலுத்துறேன்னா இது ஒரு கேள்வியாது? காலமுள்ளா என்னுடைய உயிர் உள்ளவரை முத்தமிழறிஞர் கலைஞருடைய சமாதிற்கு, அவருடைய மெமோரியலுக்கு, நினைவு ஆலயத்திற்கு நான் வந்து கொண்டே தான் இருப்பேன். அதை யாரும் என்ன தடுக்க முடியாது. எப்படி பெருந்தலைவர் காமராஜருக்கு போறோமோ, சிங்காரவேலவருக்கு போறோமோ, அயோத்திதாசருக்கு போறோமோ, எல்லா தலைவர்களுக்கும் போற மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவு இல்லத்திற்கும் நினைவேந்தல் செலுத்த வந்திருக்கிறோம். பல புகார்கள் இருந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க, எதிர்கட்சி தலைவரும் தொடர்ந்து அறிக்கை கொடுக்கிறாரு. சட்ட ஒழுங்கு சரியா பாதுகாக்கப்படல அப்படிங்கிறது நான் கூட தான் சொல்லியிருக்கேன். இந்த கோயம்பேடுடைய நிகழ்வு கண்டிக்கத்தக்கது, பதற்றம் அடைய வைக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். இப்ப நாம பிறர் எல்லாரையும் கை காட்டணும் இல்லையா? இப்ப நாம அதை செய்யணும்ல, அந்த இடத்துல தானே இருக்கோம். அது ரொம்ப வெளிப்படையா தான் சொல்லியிருக்கேன். மக்களுக்காக தான் கட்சி, மக்களுடைய பிரச்சனை எடுக்கிறது தான் காங்கிரஸ் கட்சி. அது யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தானே. காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர் நேரம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லது துரித நடவடிக்கை எடுத்தாலும் சரி, இப்படிப்பட்ட குற்றங்கள் இனி வரும் காலங்கள் நடக்கக்கூடாது. நடந்ததற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகி புதிதாக கட்சி தொடர்பாக வாழ்த்துக்கள், அவருக்கு வாழ்த்துக்கள். தொடர் குற்றங்கள் என்பது நடந்துட்டே இருக்கு. ரொம்ப மெத்தனமா செயல்படுறதா எல்லாருமே குற்றச்சாட்டு. நீங்களுமே குற்றச்சாட்டு. நான் 2 நாட்களுக்கு முன்பு என்னுடைய கண்டனத்தையே பதிவு செய்திருக்கேன். கோயம்பேடு சம்பவம் இன்னும் பதறுகிறது. ஒரு பெண்ணை கார் ஏற்றி கொலை செய்திருக்கிறார்கள்.
இன்னொரு பெண் உயிர் ஊசலாட்டத்துடன் இன்று அதிகாலை இறந்திருக்கிறார். 2 பெண் பிள்ளைகள். நாமெல்லாம் வீட்டில் பெண் பிள்ளைகள் வச்சிருக்கோம். நம்முடைய சகோதரிகள், குழந்தைகள் எல்லோரும் சுதந்திரமாக நட வேண்டும். இப்போ வெளியில போனா உயிரோடு வருவோமா என்ற நிலை இருக்கக்கூடாது. சுதந்திரமாக நாங்கள் செல்வோம், வீடு திரும்புவோம். அந்த பாதுகாப்பு இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்த வேண்டும். திருச்சியில முதலமைச்சர் பேசும்பொழுது இன்னும் இந்த பிரச்சார பாணியிலே பேசுவார். முதலமைச்சருக்கான ஒரு பக்குவம் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். அதை அப்படி பார்க்குறீங்களா இல்லை சரியா இருக்குன்னு பார்க்குறேன்? ஒவ்வொருத்தருக்கு ஒரு பாணி, அவருடைய பாணியில் அவர் பேசுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியில மட்டும்தான் இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்புல தான் அக்கறை செலுத்தணும். அரசியல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை முல்லை பெரியாரை பற்றி நம்ம பேசணும். காவேரியில மேகதாதுவில் அணை கட்டாம தடுக்கிறத பற்றி பேசணும். மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசணும். மக்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசணும். இதில் தான் கவனம் செலுத்தணும்னு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் விரும்புகிறோம். கொள்கை ரீதியான முடிவுகள் ஒரு நிலைத்தன்மை இல்லாம இருக்கு. ஏன்னா கொள்கை ரீதியான அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், இந்த திட்டத்தில் சேருவதாக இருக்கட்டும், பிஎம்சி திட்டத்தில் சேருவதாக இருக்கட்டும், தொடர்ந்து கொள்கை ரீதியான முடிவுகளில் வந்து தடுமாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நீட் தேர்வாக இருக்கட்டும். இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கம் தெளிவாக இருக்கிறது. RSS ஐடியாலஜி, பிஜேபி ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்காதுன்னு பலமுறை சொல்லிட்டோம். அவங்க இண்டிபெண்டா இயங்கணும். அவங்க இண்டிபெண்டா இயங்குறது தான் காங்கிரஸ் பேரியக்கம் ஆதரவு கொடுத்துருக்கோம். அப்படி RSS ஐடியாலஜி, பிஜேபி ஐடியாலஜி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்னா காங்கிரஸ் எப்படி அவங்களுக்கு உறுதுணையா இருக்க முடியும்? இது ஒரு கேள்வி. இருங்க. இரண்டாவது, அது ஸ்கிரீனிங் கமிட்டி டெல்லியிலிருந்து முன்னாள் துணை முதலமைச்சர் சிங்தியோ தலைமையில் 5 பேர் சீனியர் ரேடர் வந்திருக்காங்க. அவங்க தான் ஸ்கிரீனிங் கமிட்டி ஸ்கிரீன் பண்றாங்க ஒரு வேட்பாளராக. அதுக்கப்புறம் CEC சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி அவங்க அதை சீர்தூக்கி பார்க்குறாங்க ஒரு வேட்பாளரையும். கேட்க வேண்டிய கேள்வி அங்க. நான் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவரா என்னால் எதுவுமே தனிப்பட்ட முறையில் தீர்மானிக்க முடியாது. இப்போ நயினார் நாகேந்திரன் ஒரு தேசிய கட்சியில் இருக்காருன்னா தனிப்பட்ட முறையில் அவர் எல்லாரும் தீர்மானிக்க முடியுமா? அவருக்கு மேலே எத்தனை அடுக்கு இருக்கு? அதே மாதிரி எங்க கட்சியிலையும் பல அடுக்குகள் இருக்கின்றன. ஸ்கிரீனிங் PEC இருக்கு, பிரதேச எலெக்ஷன் கமிட்டி இருக்கு, அப்புறம் ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்கு, அப்புறம் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி இருக்கு. எல்லோரும் சீர்தூக்கி பார்த்து இந்த வேட்பாளர் சரியானவரா, இவர் வெற்றி பெறுவாரா, இவருக்கு தகுதி இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஒரு செல்வ பெருந்தகை முடிவு பண்ணவே முடியாது. ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதை யாரா இருந்தாலும் முடிவு பண்ணவே முடியாது. ஜோதிமணி அவர்களுக்கு என்ன ஏன்னா நீங்க வேட்பாளர் அறிவிப்புக்கு முந்தின தினமும் இந்த மாதிரியான ஒரு இல்ல, அதாவது அவங்க இல்ல காங்கிரஸ் கமிட்டியில் நிறைய இருக்கா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில்? அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லோருக்கும் இப்போ எனக்கு கூட சில எதிர்பார்ப்பு இருந்தது. என்னால் அதை ஃபில்ஃபில் பண்ண முடியல. அதுக்காக நான் கட்சியை குற்றம் சொல்ல முடியாது, பொதுவெளியில் பேச முடியாது. நான் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனா தான் எங்க பேசணுமோ அங்கே தான் பேசுவேன். அதனால அவங்களுக்கு கருத்துரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்குன்னுட்டு பேசுறாங்க. அதை பத்தி நான் பெருசா கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ நாங்கள் அதை செய்வோம். எதுங்க எப்போ வச்சுட்டேங்க, முதல்ல அவருக்கு தாங்க வச்சேன். என்ன நீங்க ஏங்க, நான் திருப்பி சொல்றேன், அரசியல் என்பது வேறு, தனிப்பட்ட உறவு என்பது வேறு. ஏன்னா கடந்த 5 வருஷமா தலைவருடைய கலைஞருடைய நினைவாலயத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு டிசப்பியர் ஆயிருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. நான் காலமுள்ளா வருவேன். அவருடைய கலைஞருடைய தியாகங்களை, கலைஞருடைய அர்ப்பணிப்புகளை மனிதர்கள் உயிருள்ளவரை இந்த மண்ணில் யாரும் மறக்க முடியாது. என்னுடைய உயிருள்ளவரை நான் வருவேன். பாருங்க, நமக்கு ஒரு ஃபோரம் இருக்கு, டெக்கோரம் இருக்கு. அதோட லிமிட்டோட நிறுத்தம் எல்லாருக்கும் நல்லது. இது கட்சியை தான் பின்னடைவு செய்யும். காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவும் கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறதுனாலதான் தாவேகாவுக்கு டெல்லியில இருந்து பாஜக அழுத்தம் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். போகும்போது சோனியா ராகுல் கூட முதலமைச்சர் பார்க்கல. இதெல்லாம் ஒரு பின்புலத்தில் அப்படிதான் பேசப்படுது. சரி, அதை பத்தி இன்னொரு நாளைக்கு. இது நினைவு தலைவருடைய பிறந்த நாளுக்கு வந்திருக்கோம். அவரை நினைவு கூறுகிறோம். இந்த நினைவு கூற இடத்துல அரசியல் வேண்டாம் நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டால் அது பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு பரிந்துரை செய்ய வாய்ப்பு இருக்கா? அப்படி பேசப்படுகிறது. இது வரைக்கும் என்கிட்ட அதை பத்தி பேசல. அகில இந்திய தலைமை யாராவது கருத்து கேட்டா என்னுடைய கருத்தை சொல்லுவேன். நன்றி, தேங்க்யூ.